அடுத்ததாக எஸ்சி அருந்ததியினர் பிரிவினருக்கான உள் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அது செல்லுபடியாகும் என்ற 7 நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வினுடைய உத்தரவு என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக வில்சன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். திரு வில்சன், இப்போ உள் ஒதுக்கீடு செல்லுபடியாகும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதற்கு குறித்த உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இது தலைவர் கலைஞர் அவர்கள் அருந்ததியத்திற்காக உள் ஒதுக்கீடு ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த உள் ஒதுக்கீடு ரிசர்வேஷன் சரியானது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு சொல்லியிருக்காங்க. கலைஞர் ஒரு தீர்க்கதரிசி தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இடஒதுக்கீடு எடுத்துட்டிங்கன்னா அதோடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டிலே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரிசர்வேஷன் பாலிசி அடாப்ட் பண்ணுறதுக்கு காரணமே கலைஞர் தான். நீங்கள் பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன்ஸ் எடுத்தாலும் சரி, அதை இரு பிரிவாக, அதாவது பேக்வர்ட் கிளாஸும் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸும் கொண்டு வந்தது. அதே போல் இந்த ஷெட்யூல் காஸ்ட் பார்த்திங்கன்னா உள் ஒதுக்கீடு கொடுத்து அருந்ததியருக்காக தனியாக கொடுத்தது. அதே போல் பேக்வர்ட் கிளாஸ்லேயே முஸ்லீமுக்கு தனியாக ஒரு ரிசர்வேஷன் கொடுத்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. அந்த தொலைநோக்கு பார்வை இன்னைக்கு அரசியலமைப்பு அமர்வு அதுக்கு தாண்டி 7 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு சரியானதே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்பவே அதை யோசிச்சு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காரு. இந்த ஜட்மெண்ட்ல 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று ஒரு மாநில அரசுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க முடியும். ஏன்னா இவி சின்னையா கேஸ்ல அதுக்கு ஒன்றிய அரசுக்கு தான் பண்ண முடியும் உள் ஒதுக்கீடு. அது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும்னா, ஏன்னா ஷெட்யூல் காஸ்ட்லாம் ஒரு ஹோமோஜீனியஸ் கேட்டகரி, எல்லாமே ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி இவி சின்னையா கேஸ்ல சொல்லியிருந்தாங்க 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. ஆனால் உள் ஒதுக்கீடு தமிழகத்தில் அது கொடுக்கும் பொழுது கூட அப்பொழுதைய தலைவராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கூட இதை ஒரு ஏமாற்று வேலை, இது நிலைக்காது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைய தேதியில் அந்த ஜட்மெண்ட் 7 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு பார்த்தீங்கன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த உள் ஒதுக்கீடு சரியானதே என்று சொல்ல அளவுக்கு கூடிய அந்த ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அன்றைய தேதியிலே தலைவர் கலைஞர் யோசிச்சு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உள்பட்டு இது போன்ற ஒரு ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே இந்த ஜட்மெண்ட் இது ஒரு விஷயம். 2வது விஷயம் இந்த ஜட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா கிரீமி லேயர்னு கொண்டு வராங்க அந்த கான்செப்டை. அந்த கிரீமி லேயர் கான்செப்ட் ஸ்டேட் அதை பற்றி ஒரு பாலிசி அடாப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு டிபேட்டபிள் ஏரியா. ஸோ அது ஸ்டேட்டுனா யூனியன் கவர்மெண்ட் தான், ஒன்றிய அரசு தான் அதை முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா அந்த கிரீமி லேயர் கான்செப்ட் தமிழ்நாட்டில் பொறுத்த மாட்டில் பேக்வர்ட் கிளாஸுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதே கிடையாது. அந்த என்னுடைய தகப்பனார் ஒரு தொழிலதிபர், நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு, நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாரு அப்படிலாம் சொல்லி அதுக்காக பிள்ளைகளையோ அது கிராண்ட் சில்ட்ரன்ஸையும் தள்ளி வைக்க முடியாது. ஸோ இது கிரீமி லேயர். இந்த சப்ஜெக்ட் அஃப்கோர்ஸ் ஒன்றிய அரசு தான் முடிவு செய்ய வேண்டும். ஸோ இதுதான் 2வது அந்த ஜட்மெண்ட்ல உள்ள ஒரு முக்கியமான அம்சமாகும். நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வரைக்கும் அந்த ரிசர்வேஷனோட பலன்களை பெறலாம். ஆனா 2வது ஜெனரேஷனுக்கு போகும்போது அதை லிமிட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதனால இந்த கிரீமி லேயரை கொண்டு வரணும் அப்படின்ற கருத்தை அந்த 7 நீதிபதிகள்ல ஒருவரும் அதை ஆதரிக்கவும் செய்திருக்கிறார் இன்னொரு நீதிபதி. இதை எப்படி பார்க்குது தமிழ்நாடு அரசு? ரொம்ப முக்கியமா இதுல ஏற்கனவே எஸ்சி எஸ்டி இவர்களோட பிரதிநிதித்துவம் உயர் அதிகாரிகள் மட்டத்தில் இன்னமும் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து நிலவும் போது இப்போ கிரீமி லேயர் அப்படின்றதுக்கான ஒரு பரிந்துரையை நீதிபதிகள் சொல்றது அப்படின்றத என்னவாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு? நான் அதுதான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பேக்வர்ட் கிளாஸில் இந்திரா சவானிஸ் கேஸ்லேயே அந்த கிரீமி லேயர் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணதை இன்று வரைக்கும் தமிழகத்தில் அது எதிர்த்து தான் வராங்க. ஸோ அது அக்செப்ட் பண்ணலை. இந்த கிரீமி லேயர் என்ன ப்ராப்ளம் வரும்னா நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நான் சொன்ன பிரகாரம் எங்கள் அப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம்,
பிள்ளைகளோ அதுக்கு பேரப்பிள்ளைகளோ அவங்க வந்து அதுக்காக வந்து அவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு சமுதாயம் வந்து மேலே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ரிசர்வேஷன்ஸ் ஆண்டாண்டு காலமாக 100 வருடங்களுக்கு மேலாக பவர்லேயும் சரி படிப்புலேயும் சரி அவர்களை ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு இதுக்காக தான் வந்து ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு ஜெனரேஷனில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க இந்த அளவுக்கு வந்ததுனால அவங்கள தள்ளி வைக்க முடியாது. ஸோ ஆகவே இந்த கிரீமி லேயர் கூட என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒன்றிய அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த நான் சொன்ன பிரகாரம் இந்த கிரீமி லேயர் பாதகம் என்ன ஆகும்னா இன்னைக்கு ஓபிசி பாருங்க 8 லட்சம் ரூபாய் இன்கம் ஒன்று சீலிங் லிமிட்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த சீலிங் லிமிட் வந்து ரிவியூபிள்னு சொல்லி கடைசியா ஃபிக்ஸ் பண்ணி 2017 வந்து அந்த கட் ஆஃப் டேட் இருந்தது. இன்னிய தேதி வரைக்கும் அந்த ரிவ்யூ பண்ணாமலே வச்சிருக்காங்க 8 லட்சம் ரூபாவை. இந்த 8 லட்சம் ரூபாவை வச்சுட்டு இந்த சீலிங் லிமிட் எப்படி நீங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அதே ஃபேமிலியில வர முடியும்? ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, லிமிடேஷன்ஸ் இருக்கு. இது அஃப்கோர்ஸ் வந்து ஒன்றிய அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒன்றிய அரசு வந்து முடிவு செய்யும் பொழுது அப்பொழுது வந்து அதை பற்றி யோசிக்கலாம். ஏன்னா பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ் இல்லை, இது ஒரு ஜென்ரலாக பிரின்சிபல்ஸ் அடாப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆகவே வந்து இந்த கிரீமி லேயர்ன்றதை பொறுத்த மாட்டில் இது ஒரு டிபேட்டபிள் இஷ்யூ. நான் சொன்ன பிரகாரம் ஓபிசி பொறுத்த மாட்டில் கிரீமி லேயர் வந்து தமிழகத்தில் அக்செப்ட் பண்ணவே இல்லை. சரி, இப்போ உச்சநீதிமன்றத்தோட இந்த உத்தரவுல முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம், எஸ்சி எஸ்டி பிரிவுல உள்ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னதோட அது சார்ந்த புள்ளி விவரங்கள் இருக்கு, அதனால இதை தடுக்க முடியாது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது சாதிவாரி கணக்கெடுப்பு சார்ந்த விஷயத்திற்கான அந்த கோரிக்கைக்கான ஒரு அடிப்படையாக இதை எடுத்துக்கலாமா? நிச்சயமாக நீங்க வந்து எந்த ஒரு ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வந்தாலும் இப்போ வந்து எம்பரிக்கல் டேட்டா வேணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல்வேறு ரிசர்வேஷன்ஸ் சட்டங்களை வந்து ரத்து செய்கிறது. நீங்கள் 1994 உள்ளாட்சி பதவிகளில் வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசிக்கு ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. இன்னைய தேதி வரைக்கும் எந்த மாநிலமும் தனிப்பட்ட முறையில் அந்த ரிசர்வேஷன்ஸை கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு முடியாத அளவுக்கு வந்து வழக்குகள் வந்தால் அந்த ரிசர்வேஷன் சட்டங்களை இல்லை அந்த ரிசர்வேஷன் பாலிசியோ மாநிலம் கொண்டு வந்த ரிசர்வேஷன் பாலிசியோ ரத்து செஞ்சிடறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எம்பரிக்கல் டேட்டா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இன்னொன்று பார்க்கணும், இந்த 16(4)A அதாவது ப்ரமோஷன்ஸில் வந்து ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த சட்டத்தை வந்து சேலஞ்ச் பண்ணி போறச்ச அப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த நாகராஜ் என்ற வழக்கில் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு டேட்டா வேணும், அந்த டேட்டா எஃபிஷியன்சி இன் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் போல ஒரு 2-3 யார்ட்ஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. அந்த டேட்டாலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரிசர்வேஷன்ஸ்க்கு கொடுக்க முடியும், அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆகவே இது எல்லாமே வந்து எதில் நோக்கி செல்கிறது என்றால் அல்டிமேட்டா த காஸ்ட் சென்சஸ். அதனால தான் எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த காஸ்ட் சென்சஸ் வந்து நேஷனல் காஸ்ட் சென்சஸ் நீங்கள் எடுத்தே ஆகணும். ஒன்றிய அரசு வந்து இது எடுத்துட்டோம்னா இது வந்து எல்லாத்துக்கும் வந்து பயன்படும். இப்போ நீங்கள் பாருங்க 2011 2015 4800 கோடி செலவில் அந்த காஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க. அது பேர் வந்து SECC. அது வந்து அந்த SECC டேட்டா வந்து அப்போ அந்த கேபினெட் வந்து இது டேட்டால வந்து எல்லாத்தையும் பயன்படுத்துங்க, ஆனா அந்த காஸ்ட் சென்சஸ் மட்டும் நீத்தி ஆயோக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம்னு சொல்லி 2015 இந்த நீத்தி ஆயோக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த நீத்தி ஆயோக் கிட்ட வந்து இந்த காஸ்ட் சென்சஸ் இருக்கிறது, அந்த புள்ளி விவரங்கள்லாம் இருக்கிறது. அந்த புள்ளி விவரங்கள் ஒன்றிய அரசு வெளியிட்டார்கள் என்றால் இன்னைக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். ஆனா அந்த புள்ளி விவரங்களை வெளியிட மாட்டாங்க. அது ரீசன் என்னன்னா அதர் பேக்வர்ட் கிளாஸுக்கு ரிசர்வேஷன் அதிகமாகும், அவங்களுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா 27% வந்து 1931 சென்சஸை வைத்து 27% 1980 மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை வச்சு 1990 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து முதல்ல வேலை வாய்ப்புல கொடுத்தாங்க, 2006 வந்து படிப்புகளில் கொடுத்தாங்க. இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மி, அதனால அதிகமாக வரும், பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு நிறைய கொடுக்க வேண்டிய வரும்ன்ற எண்ணத்தில் தான் இது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. உள்ஒதுக்கீடு மாநில அரசு கொடுக்கலாம் அப்படின்ற இந்த உத்தரவோட நீட்சியா எம்பிசியில உள்ஒதுக்கீடுக்கான வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடுக்கான கோரிக்கையும் இருக்கு. சோ அதற்கான உதாரணமாக இதை எடுத்துக்கொள்வார்களா?
அதாவதுங்க உள்ஒதுக்கீடு வந்து மாநில அரசுக்கு கொடுக்க பவர் இருக்கிறது. ஆனால் எதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம்? இப்போ வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து வன்னியர்களுக்கு வந்து உள்ஒதுக்கீடு வந்து எம்பிசி அப்படின்னு கொடுத்தாங்க. பிசியிலேருந்து எம்பிசி உருவாக்கி கொடுத்தாங்க. ஸோ அதுக்குள்ள இன்னொரு உள்ஒதுக்கீடு இவங்க கேட்குறாங்க. இப்போ இனி இருக்க சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு டேட்டா இல்லாமல் எந்த ஒரு ரிசர்வேஷன்ஸையும் நீங்கள் வந்து செயல்படுத்த முடியாது. ஆகவே இந்த காஸ்ட் சென்சஸ், நேஷனல் காஸ்ட் சென்சஸ் எடுத்தாதான் இதுக்கு எல்லாமே ஒரு ஒரு விடை கிடைக்கும். ஏன்னா நீங்க எடுத்துட்டு சட்டமாக்கி அதை மறுபடியும் நீதிமன்றத்தில் போய் ரத்தாகி அதை என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால வந்து இந்த உள்ஒதுக்கீடு வந்து அவங்க கேட்கறது வந்து இன்னொரு உள்ஒதுக்கீடு. இப்போ ஏற்கனவே வந்து பிசியை வந்து ரெண்டா பிரிச்சு பிசி அண்ட் எம்பிசி உருவாக்கியாச்சு. அந்த எம்பிசியில் இன்னொரு சப் கிளாசிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ இப்போ இன்னைய தேதியில் வந்து லா இஸ் வெரி கிளியர். நீங்கள் இந்த டேட்டா இல்லாமல், எம்பரிக்கல் டேட்டா இல்லாமல், நீங்கள் தரவுகள் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே வந்து அந்த காஸ்ட் சென்சஸ், நேஷனல் காஸ்ட் சென்சஸ் எடுத்தாதான் நீங்கள் வந்து எது இருந்தாலும் இந்த விஷயத்தில் அணுக முடியும். அதுதான் வந்து பீகார்லேயும் அந்த ஜட்மெண்ட்லேயும் அப்படி தான் வருது. எல்லா ரிசர்வேஷன்ஸ் பாலிசி ஜட்மெண்ட்ஸ்லையும் அப்படி தான் திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் சொல்லிட்டே வராங்க. இணைப்பில் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உள் ஒதுக்கீடு சார்ந்த தீர்ப்பு சார்ந்த பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வில்சன். நன்றி, வணக்கம்.